இன்னைக்கு நான் செய்ய போகிறது ராகி கிச்சடி. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ராகி மாவு 1 கப்பு. இந்த ராகி மாவு நான் புட்டு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸ் 1 கப்பு, கேரட் 1 கப்பு, பீட்ரூட் 1 கப்பு, சுண்டல் 1 கப்பு, சின்ன வெங்காயம் 5 பொடிப்படியாக நறுக்குனது, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உளுந்து போட்டுடலாம். பாருங்க, உளுந்து மாநிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும். இப்போ கருவேப்பிலை, இப்போ காய் போட்டுடலாம். எல்லா காயும் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ், கேரட் போட்டுடலாம், பீட்ரூட் போட்டுடலாம், பட்டாணி போட்டுடலாம். இப்போ நல்லா கலரி விடுங்க. காய் வணங்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. நம்ம ராகி மாவு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. நல்லா வணங்கிடுச்சு. இந்த சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேக பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ காய் நல்லா வேகட்டும். பாருங்க, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ராகி புட்டு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம். நீங்கள் வீட்டிலே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.